பிக் பாஸ் நிகழ்ச்சியில் காமன் மேனை தேர்வு பண்ணக்கூடிய ஒரு கிரைட்டீரியாவை பார்த்தேன். அந்த வீடியோ மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் கவலையும் தரக்கூடியதாக இருந்தது. இப்படி பல கட்ட இதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட நபர்களை இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. 10வது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக தான் இந்த செலெக்ஷன் நடக்கு. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஊட்டக்கூடியதாகவும் மக்களை எந்த அளவுக்கு அடிமைகளாக, முட்டாள்களாக, நாயை போல இவர்கள் எல்லாம் நினைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிக் பாஸ் செலக்ஷன் நிகழ்ச்சி, அப்படி என்ன உலகத்தில் இல்லாத விஷயத்தை இவர்கள் காட்டப் போகிறார்கள், இதுவரைக்கும் எந்த மாதிரியான சமூகத்திற்கு பயனாற்றி இருக்கிறது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நண்பர்களோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது. அது இந்த 10வது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் காமன் மேனை தேர்வு பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. ஏற்கனவே செலிபிரிட்டிகளை, முக்கியமாக சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களை அவங்க தேர்வு செய்து விட்டார்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக. ஒரு காமன் மேனை தேர்வு பண்ணுறதுக்காக சாதாரண ஒரு மனிதன், அதாவது நீங்கள் பெரிய பேச்சாளராக இருக்க வேண்டாம், நீங்கள் சோசியல் மீடியாவில் பிரபலமான நபராக இருக்க வேண்டாம், இன்னும் உலகம் அறிந்த நபராக நீங்கள் இருக்க வேண்டாம், ஆனாலும் நீங்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியும் அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தி இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை உருவாக்கி தந்திரமாக, நுட்பமாக ஒரு விஷயத்தை இப்போது விஜய் டிவி கையில் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே பிக் பாஸ் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரபலமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதை சுற்றி நடக்கக்கூடிய வியாபாரம், கோடிக்கணக்கான வியாபாரம், இங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிமைகளாக்குறதுலேருந்து, இங்கே இருக்கக்கூடிய மக்களை மற்ற வேலைகளை செய்ய விடாமல் டிவிக்கு பின்னாலே உட்கார வைத்து அந்த கடமைகளை எல்லாம் மறக்கடித்து இந்த 100 நாட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் திருப்பி இந்த 100 நாட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஜய் டிவியை சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த பிக் பாஸ் இருக்கு. பெரும்பாலும் நபர்கள் இந்த பிக் பாஸை பார்க்குறாங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காமன் மேனை தேர்வு பண்ணணும். இதற்கு முன்னால் வெவ்வேறு வடிவங்களை தேர்வு பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளால் சில குறிப்பிட்ட சேர்களை போட்டிருப்பாங்க. வெளியில் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். நீங்கள் ஓடி போய் அந்த சேரை பிடிச்சு உட்காரணும். யாரெல்லாம் அந்த சேரை பிடிச்சி உட்கார்றீங்களோ அவர்களுக்கு தான் உள்ளே போகிறதுக்கான முதல் அனுமதி. அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் ஓடி போய் அந்த சேரை பிடிக்குது. ஒரு அம்மா ஒரு சேரை இப்படி இழுத்து பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய தலைக்கு மேலே ஒரு நபர் போய் உட்கார்ந்துருக்கிறார். இதை என்ன சொல்கிறது? இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறாங்க? எப்படியாவது பிக் பாஸில் நுழைஞ்சிடணும் அப்படிங்கிற வெறிய இப்படி ஊட்டினது யார் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. இந்த தேர்வு முறையில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ சேரில் ஓடி போய் உட்கார்றது இருக்குல்ல, இது போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேனை கொண்டு விட்டுருவாங்க. இந்த வேனில் நீங்கள் ஏறணும். அதாவது அதிகப்படியான ஆட்கள் நிற்கும். ஒரு 100 நபர்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் வேனை கொண்டு திடீர்னு விடுவாங்க. அந்த வேனுக்குள்ளால் ஒரு 20 இருக்கைகள் தான் இருக்கும். அந்த 20 இருக்கைகளில் யார் ஏறுறாங்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை. இந்த வேன் போகும். அடுத்தது வேறு மாதிரி வரும் போட்டி. இப்படி இந்த ஆட்களை குறைச்சு உள்ளால் கொண்டு போய் இன்னும் அடுத்த கட்டமாக இந்த தேர்வுகள் இருக்கும். இந்த தேர்வில் செலக்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே பிக் பாஸ் மூலமாக பிரபலமான 3 நபர்களை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆரி அர்ஜுன், அதுபோல் ஓவியா, ஜெயமோகன். இவங்க இந்த பல்வேறு பிக் பாஸ் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து மக்களுக்கு அறிமுகமான நபர்களாக இருக்கிறாங்க. இதை தொகுத்து வழங்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாயா எஸ் கிருஷ்ணா அப்படிங்கிற நடிகை. அவங்களும் இந்த பிக் பாஸில் பங்கெடுத்த ஒரு நபர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வியாபாரத்தை ஒசத்தணும், இந்த பிக் பாஸுக்கு இன்னும் மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முறையை கையாண்டிருக்கிறாங்க. இது 12 கட்டமாக நடக்கும். எது இந்த காமன் மேனை தேர்ந்தெடுக்கிறது மட்டுமே 12 கட்டமாக நடக்கும். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். 2 பேர் நிற்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அவங்கள தூற்றலாம், துப்பலாம், என்ன வேணாலும் செய்து அவர்களை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எப்படியாவது வீழ்த்தி நீங்கள் அதுக்குள்ளால சேரணும். சரி, இந்த மனநிலை எப்படி உருவாச்சு?
இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியல் மீடியா மிகப்பெரிய அளவுக்கு பிரபலமான பிறகு எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வந்து சமூகத்தால் பார்க்கப்படுறாங்க பாருங்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறவன் அரைக்குறையாக ஆடை உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப செக்ஸாக வல்கராக பேசக்கூடிய நபர்கள், அவர்களுடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்காக வந்து போகிறது. அதுபோல் அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. எதை வச்சு நீங்கள் திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? அதாவது ஒரு நபர் பிரபலமாக இருந்தால் போதும், அவன் எந்த வழியில் பிரபலமானா அவனுடைய திறமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பின்னர் தான். ஆனால் அவன் மக்களால் பார்க்கப்படுகிறானா அப்படிங்கிறது தான். ஒருத்தர் கூமாப்பட்டின்னு கூப்பிட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் வந்து போய்கொண்டிருக்கிறார். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் வந்து அவரை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறாங்க. சரி, அவர் என்ன செஞ்சார்? கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர அவர் என்ன செஞ்சார்? சரி, அதாவது கூட ஒரு ஊரினுடைய ஒரு அக்கறை சார்ந்த ஒரு விஷயத்தை பேசினார், அவர் பாராட்டப்பட வேண்டியவர். ஆனால் நீங்கள் உலகம் ஃபுல்லாக கொண்டு சுற்றக்கூடிய அளவில், அவருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவில் அவர் என்ன விஷயத்தை சாதித்தார்? இதை விட உலக அளவில் பிரபலமாக சாதித்த நபர்கள் இருக்கிறாங்க. திறமை இருந்தும் அவர்களுக்கு கை தூக்கி விட முடியாத அளவிற்கு எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இவர்களுக்கு கண்ணில் தெரியாது. ஆனால் ஒரு கெட்ட வார்த்தையை பேசி ஏதாவது ஒரு வகையில் பிரபலமான நபர்களை வந்து தேடி பிடித்து அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு சமூகம் இருக்குது. தமிழ் சமூகமும் அப்படி தான் இருக்குது. கடந்த பிக் பாஸ்ல எல்லாம் எப்படிப்பட்ட நபர்களை உள்ளால் கொண்டு வந்தாங்க? இந்த பலூன் அக்கானெல்லாம் ஒரு நபரை வந்து கொண்டு வந்தாங்க. அதுபோல் வந்து இவர் நடிகர் சூர்யாவை கிண்டல் பண்ணி மகத்தான நடிகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த தர்பூசணியை சாப்பிட்ட அந்த நபரை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது ஏதாவது வகையில் பிரபலமாக இருந்தால் போதும், அவரை வந்து நாங்கள் பிக் பாஸுக்குள்ளால் கொண்டு வரோம். இன்னொன்று, இந்த பிக் பாஸு எந்த விஷயத்தை வெளியில் காட்டுகிறது? இன்னும் சொல்லப்போனால் இது மிக மிக அருவருப்பான பல விஷயங்களை வந்து இந்த பிக் பாஸில் வந்து காட்டுட்ருக்காங்க. அடுத்தவனுடைய படுக்கை அறையை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும் இங்கே எவ்வளவு காதலுங்கிற பேர்லையும் இல்லைன்னா வெவ்வேறு விதமான இந்த விஷயங்கள்லையும் எப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒருத்தர் வந்து ஒருத்தங்களை காதலிக்கிறாரு, அது 10 நாளில் அது முடிவுக்கு வருது. அடுத்ததாப்புல இன்னொருத்தர்கிட்ட நெருங்குறாங்க. அதுபோல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் காட்டக்கூடிய மதிப்பீடுகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? மாறி மாறி அடிச்சுக்கணும். அந்த அடிக்கிறதுல வந்து யார் வெற்றி பெற்று வராங்க, உங்களை என்ன வேணாலும் வந்து கொடுமைப்படுத்துவாங்க, ஆனால் நீங்கள் வந்து அதையெல்லாம் தாங்கி கொண்டு நீங்கள் வந்து நிற்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை தானே காட்டுறாங்க. சரி, எதனால் வந்து இந்த பிக் பாஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு பார்வை வந்து மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கு? அது ரொம்ப முக்கியமாக நம்ம ஆராய வேண்டிய விஷயம். இந்த பிக் பாஸுக்குள்ளால போயிட்டாலே இந்த பிக் பாஸினுடைய பிரபலத்தை வச்சு அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. குறிப்பாக நடிகராக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலரும் இந்த பிக் பாஸில் போகிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து செய்கிறாங்க. பலரும் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸுக்குள்ளால போய்கொண்டு வெளியில் வந்துட்டுன்னா இந்த பிக் பாஸ் வந்து ஒரு டோக்கன் மாதிரி, சினிமாவில் நடிக்கிறதுக்கு சீரியலில் நடிக்கிறதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி பிக் பாஸுக்குள்ளால போய்கொண்டு வந்த பலரும் இன்னைக்கு வந்து திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போது இங்கே உள்ளால நுழைஞ்சு வெளியில் வந்துட்டா போதும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பலரும் போகிறதுக்கான காரணமாக இருக்கிறது. இந்த சமூகம் அப்படி தான் இருக்குது, திரைப்படத்துறையும் அப்படி தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதாவது அவன் எவ்வளவு திறமையான நபர் அப்படிங்கிறத தாண்டி அவன் பிரபலமானவனா அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே வந்து பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம தமிழ் திரைப்படங்களை தாண்டி மலையாள திரைப்படத்தை எல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போமே. தமிழ் திரைப்படத்தில் பிக் பாஸுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்தை வந்து நிச்சயமாக மலையாள இடத்துல கொடுக்கலை, மலையாள திரைப்படங்களுக்கு வந்து கொடுக்கலை. மலையாள திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்
எவ்வளவு தெளிவாக எவ்வளவு நுட்பமாக அந்த கதாபாத்திரத்தினுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நடிப்பை வந்து அவர்கள் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவர்களுடைய கதை உருவாக்குதலும் சரி, அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்கிறது. அப்போது யாரை கொண்டு வரணுமோ அந்த நபர்களை தான் அவங்க திரைப்படங்களில் கொண்டு வராங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையாள திரைப்படத்தில் இது நடக்கு, மலையாள சோசியல் மீடியாவில் நடக்கு. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் திரைப்பட உலகமே, தமிழ் இந்த சோசியல் மீடியா உலகமே வந்து இப்படி தரைகெட்டு போயிருக்கிறது. இதன் மூலமாக இதற்கு பின்னால் ஓடக்கூடிய கூட்டம் பெரிய அளவில் பெருகி இருக்கிறது. நீங்கள் வந்து ஒருத்தருக்கு தலைக்கு மேலே இன்னொருத்தர் ஏறி உட்கார்ந்துருக்கணும்னு சொன்னால் அது எந்த மாதிரியான சிக்கலுக்குரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. கூடுதலான நேரம் அவர் அமர்ந்திருந்தாச்சுன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகலாம், ஏதாவது நிகழலாம். அப்படின்னு ஆனால் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பிக் பாஸுக்குள்ளால் போகணும் அப்படிங்கிற வெறி இருக்குல்ல, இந்த நுகர்வு வெறி, அதுதான் மக்களை வந்து இங்கே இப்படி கொண்டு தள்ளுது. அதை தங்களுக்கு ஆதாயமாக ஆக்கி கொண்டு விஜய் டிவி மாதிரியான இந்த ஊடகங்கள் வந்து இதை வந்து திறம்பட செஞ்சிட்ருக்கிறாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் இந்த மாதிரியாக நாகரிகமற்ற முறையில் வந்து நபர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்களா? அப்போ இதை வீடியோ எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாக்களில் காட்டி இந்த பிக் பாஸுக்கு இவ்வளவு பெரிய ஒரு போகிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்குது, மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய போட்டி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும். மாறி அவன் துப்புனாலும் சரி, அவன் மாறி மாறி அடித்தாலும் சரி, அவன் வந்து இதுக்குள்ளால் வரதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறான் அதை வந்து வெளியில் எடுத்து காட்டணும். அதன் மூலமாக பிக் பாஸுக்கான ஒரு பேரை வந்து பேசு பொருளாக்கி ஏற்கனவே இருந்த பார்வையாளர்களை விட கூடுதலான பார்வையாளர்களை இங்கே கொண்டு வரணும். அதன் மூலமாக இந்த வியாபாரத்தை பெருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், விளம்பர நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் விற்கக்கூடிய நிறுவனங்கள், இவங்கள்ட்ட எல்லாம் பேரம் பேசுறதுக்கான ஒரு இந்த தன்மையை இன்னும் மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த விஷயங்களை வந்து இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. நிச்சயமாக பிக் பாஸ் சமூகத்திற்கு நல்ல விஷயங்கள் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. பிக் பாஸை பார்க்குறவங்களுக்கும் தெரியும் பிக் பாஸ் வந்து எந்த மதிப்பீடுகளை வந்து சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து செல்கிறது அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தெரியும். தமிழகத்தை குட்டிச்சோறாக்குவதற்கு மீண்டும் ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் விஜய் டிவியினர். அதைத்தான் நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் இந்த மாதிரியான கூத்துக்கள் எல்லாம் எப்படி போகிறது அப்படிங்கிறத. இன்னொரு காணொளி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.